இது அரசு உயர்நிலைப்பள்ளி பூலாவரி 8ஆம் வகுப்பு அறிவியல் அமிலங்கள் காரங்கள் என்ற பாடத்தில் உள்ள அமிலமா காரமா என்ற சோதனையை செய்ய 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஆர்வமாக உள்ளனர். அவர்களுடைய சோதனைகள் என்ன என்று பார்ப்போம். வாங்க, உங்க நேம் என்னங்க? சார், என் பேர் கௌஷிக். கௌஷிக், ஓகே. என்ன லிஸ்மஸ் பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க? ப்ளூ லிஸ்மஸ். ஓகே, பண்ணுங்க. என்ன சோதனை செஞ்சு போறீங்க பார்க்கலாம். சார், இப்போ நான் தக்காளி சாற்றில் ப்ளூ லிஸ்மஸ் தாளை உள்ள போறேன் சார். விடுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ளூ லிஸ்மஸ் தாளை வந்து தக்காளி கரைசல்ல விட்டு பார்க்குறாங்க. சார், ப்ளூ லிட்மஸ் தாள் சிவப்பு கலர்ல. வெரி குட். ரெட் கலரா மாறி இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எனவே இது ஒரு அமிலம். எனவே இது ஒரு அமிலம். அதாவது நீல லிஸ்மஸ் பேப்பர் சிகப்பு நிறமாக மாறியதால் இந்த கரைசல் அமிலம் என்று சொல்கிறோம். உங்களுக்கு தெரியுங்களா தக்காளியில என்ன அமிலம் கலந்துருக்குதுங்கன்னு? ஆல்காலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன லிஸ்மஸ் பேப்பர் வச்சிருக்கீங்க? நீலம். நீலம். ஓகே, நீங்களும் ஆசிட் தான் செய்ய போறீங்க. சார், நான் புளி கரைசல்ல ஓட போறேன். ஓகே, கொடுங்க பார்க்கலாம். புளி கரைசல்ல விட்டு பார்க்குறீங்க. ப்ளூ கலர் என்ன கலராக மாறி இருக்கு? லைட்டா என்ன கலர் பாருங்க, ரெட்டா மாறி இருக்கு. வெரி குட். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? சார், இது அமிலம். அமிலம். ஓகே, புளியில் உள்ள அமிலம் என்ன அமிலம்னு சொல்ல முடியுமா? டார்டாரிக் அமிலம். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. டார்டாரிக் அமிலம். ஓகே, அடுத்து உங்க பேர் என்ன? பாலமுருகன். பாலமுருகன். ஓகே, என்ன லிஸ்மஸ் வச்சிருக்கீங்க? விட்டு பார்க்க விடுங்க, உள்ள விடுங்க. இது என்ன கரைசல்? ஆரஞ்சு பழமா இல்ல லெமனா? லெமன். ஓகே ஓகே, எலுமிச்சை பழ கரைசல்ல ப்ளூ லிஸ்மஸ் பேப்பர் விடுங்க. காமிங்க. என்ன கலரா மாறி இருக்கு? ரெட் கலரா மாறி இருக்கு. சிகப்பு கலரா மாறி இருக்கா? ரைட், ஓகே. எலுமிச்சை பழத்தில் இருக்கிறது வந்து அமிலமா காரமா? அமிலம். வெரி குட். என்ன அமிலம் இருக்கு எலுமிச்சை பழத்துல? சிட்ரிக் அமிலம். வெரி குட். ஓகே, அடுத்தால் வாங்க. உங்க நேம் சொல்லுங்க. என் பெயர் பூஜா. பூஜா. ஓகே, என்ன லிஸ்மஸ் பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க? சிவப்பு. சிவப்பு லிஸ்மஸ் வச்சிருக்கீங்களா? பார்க்கல என்ன பண்றீங்க. ஓகே, பாருங்க. இது என்ன கரைசல் முதல்ல சொல்லுங்க. சார், இது வந்து ப்ளூ கலர். இல்ல, என்ன கரைசல்? சார், காரம். காரம். ஓகே, என்ன கரைசல்? சோப்பு கரைசலா? எஸ் சார். ரைட், ஓகே. என்ன கலரா மாறி இருக்கு சொல்லுங்க. ப்ளூ கலர். சிவப்பு நிறம் கொண்ட லிஸ்மஸ் என்ன கலரா மாறி இருக்குது? ப்ளூ கலர். அப்ப சிவப்பு நிறம் ப்ளூ கலரா மாறிச்சுன்னா, நீல நிறமா மாறிச்சுன்னா அது என்னது? அமிலமா காரமா? காரம். வெரி குட், காரம். சோப்புல என்ன காரம் இருக்குது? சோடியம் குளோரைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் குளோரைடு இல்லைங்க, அது நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பாடுக்கு போகிற உப்புல தான் சோடியம் குளோரைடு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய காரம் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. வெரி குட். ஓகே, என்ன கலரா இருக்கு? ப்ளூ கலரா இருக்கு. என்ன சோப் எடுத்து செஞ்சு வந்தீங்க? ரென் இல்ல, ரின். ரின் சோப்பு எடுத்துட்டு வந்து கரைச்சிட்டு வந்தீங்களா? வெரி குட். இந்த பொண்ணு இந்த கரைசல் எடுத்து வந்ததுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிங்கள். ஓகே, அடுத்தாலும் வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. மோனிஷா. மோனிஷா. ஓகே, நீங்க என்ன லிஸ்மஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்க? சிவப்பு. ஓகே, என்ன செய்றீங்க பார்க்கலாம். வெரி குட். கலர் மாறுது. அடடா, உடனே மாறிடுச்சுங்க. சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து சோப்பு தண்ணியில டச் பண்ணா என்ன கலரா மாறி இருக்கு? ப்ளூ கலர்ல மாறி. ப்ளூ. அப்ப சிவப்பு நிறம் ப்ளூ கலரா மாறிடுச்சு. நீல நிறமா மாறுறதுனால இது அமிலமா காரமான்னு சொல்லுங்க. காரம். காரம். வெரி குட். ஆனா இதுவும் காரம்னு சொன்னாங்க, ஆனா ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த காரம் என்ன ஒயிட் கலர்ல இருக்கு? இது வந்து மெட்ரோ சோப் போட்டனா. ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ சோப்பு கலந்து கொண்டாந்தீங்களா? இது யார் கொண்டாந்தது? சரி. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. நன்றாக செய்து காண்பித்தீர்கள் மாணவ மாணவிகளே. இது போல நீங்களும் உங்கள் வீட்டில் அமிலமா காரமா என்று ஒரு கரைசலை சோதித்து பாருங்கள். இந்த தக்காளி கரைசல், புளி கரைசல், சோப்பு கரைசல், ஆரஞ்சு கரைசல், எலுமிச்சை கரைசல் கொண்டு வந்த மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.